வணக்கம். இது ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் 2வது நாளாக தொடரும் அணையா விளக்கு போராட்டம். படையினர் மீதான சந்தேகம் வலுத்துள்ளதாக கூறும் சிவாஜிலிங்கம். மட்டக்களப்பிலும் புதைக்குழிக்கு நீதி கோரி போராட்டம் முன்னெடுப்பு. தமிழர்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு நீதி வழங்க கோரிக்கை. திருகோணமலை மாநகர சபையை கைப்பற்றிய தமிழரசு கட்சி. இன மத பேதங்களின்றி செயற்பட புதிய தலைவர் அழைப்பு. இலங்கைக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ள பிரித்தானியா. பயங்கரவாத தடைச்சட்ட தடுத்து வைப்பு குறித்தும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் தீவிரமடையும் போதைப்பொருள் நெருக்கடி. பிரபல தமிழ் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு நீதிமன்ற காவல். இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தத்துக்கு இணங்கியுள்ளதாக கூறிய ட்ரம்ப். கட்டாரில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது தெஹ்ரான் தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். செம்மணி புதைக்குழிக்கு நீதி கோரி இன்று 2வது நாளாக அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்துள்ளதாக தமிழ் தேசிய கட்சியின் வல்வெட்டித்துறை பிரதேச சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் தமிழ் மக்கள் ஒரே குரலில் சர்வதேச நீதிக்கான கோரிக்கையை முன்வைக்க வேண்டும் என அணையா விளக்கு போராட்டத்தில் பங்கேற்று கருத்து தெரிவித்த போது அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு ஒரு தீர்வு இல்லை. இந்த சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை மூலம்தான் கட்டாயமாக காண இந்த படுகொலை இனப்படுகொலைக்குமான நீதி கிடைக்கும் என்பதையும், இதே போல அரசியல் தீர்வு கூட சர்வதேச சமூகத்தினுடைய தலையீட்டினால் அது ஐநாவாக இருக்கலாம், ஏதோ நாடுகளாக இருக்கலாம், நாடுகளுடைய கூட்டமைப்பாக இருக்கலாம், குவாட் என்ற கூட்டமைப்பு இருக்கிறது. அதுபோன்ற அமைப்புகள் ஒரு வாக்கெடுப்பை, பொருசன வாக்கெடுப்பை, ரெஃபரண்டம் ஒன்றை புலம்பெயர் தமிழர்களும் பங்கு பெற்றக்கூடிய நடத்தி எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை வரையிலே இலங்கை அரசாங்கம் அச்சிகளை இதை முடக்க முற்படும். அதே போல சர்வதேச விசாரணையை நாங்கள் கோருகின்ற பொழுது உள்நாட்டு விசாரணை இப்பொழுது மனிதபூர்வ கூட சர்வதேச நியமனங்கள் அடிப்படையிலே நடைபெறவில்லை, நீதி இல்லை என்றார்கள், இழுத்து போடுகிறார்கள், ஒத்திவைக்கிறார்கள். அது மன்னார் புதவழியாக இருக்கலாம். அதே போல முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல புதைகுட கொக்குத்தொடுவாய் புலகுகளை கொண்டவராக இருக்கலாம். இங்கும் இதுதான் நடமை நீடிக்கிறது. செம்மணி புதைக்குழிக்கு நீதி கோரிய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் மட்டக்களப்பில் அடையாள போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையில் இலங்கை தமிழரசு கட்சியினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சர்வதேச மனித உரிமை ஆணையாளர் இந்த விடயத்தை தன்னுடைய கவனத்திலே எடுத்து எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநாவிலே நடக்க இருக்கும் மனித உரிமை ஆணைக்குழுவினுடைய கூட்டமர்வுகளிலே இந்த செம்மணி பூதக்குழி, மனித பூதக்குழி உட்பட ஏனைய தமிழ் மக்களுக்கு எதிராக நடந்த கொடூரமான சம்பவங்களுக்கு சர்வதேச ரீதியான அழுத்தங்களை கொடுத்து நீதி கிடைக்க வேண்டும் என்று அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையாக இந்த போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. வோல்கர் டர்க் அவர்கள் இங்கு வருகின்ற போது இந்த விடயத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும். நீங்கள் மனித உரிமையை பாதுகாக்க வேண்டும். மனித உரிமை மீறலுக்கு எதிராக மீறல் சம்பந்தமாக செயல்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கின்றோம். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் ஸ்ரீலங்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். இவர் ஸ்ரீலங்காவின் பிரதி வெளிவிவகார அமைச்சர் அருண் கேமச்சந்திரா விமான நிலையத்தில் வைத்து வரவேற்றுள்ளார். இலங்கைக்கு 9 ஆண்டுகளுக்கு பின்னர் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் ஒருவர் உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஐநா மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோரை சந்திக்க உள்ளார். வெளிவிவகார அமைச்சர் உள்ளிட்ட பல அமைச்சரவை அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மூத்த அரசு அதிகாரிகள், மத தலைவர்கள், குடிசார் சமூக பிரதிநிதிகள், ராஜதந்திர சமூக உறுப்பினர்கள் மற்றும் இலங்கையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு உறுப்பினர்கள் ஆகியோரையும் அவர் சந்திப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் கண்டிக்கு சென்று புனித பல்தாதுவை வழிபடவுள்ளதுடன் மெல்பத்து மற்றும் அஸ்கரிய பீடங்களின் பிரதான பீடாதிபதிகளையும் சந்திக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கும் பயணம் மேற்கொள்ளும் அவர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண ஆளுநர்களை சந்திக்க உள்ளார். இந்த பயணத்தின் போது மனித உரிமைகள் மற்றும் நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் மற்றும் பாதுகாத்தல் குறித்து மனித உரிமைகளுக்கான ஆணையாளர் அலுவலகத்துடன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மேற்கொண்டு வரும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டுக்கு அமையவும் முக்கியமான கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என ஸ்ரீலங்காவின் வெளிவிவகார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. திருகோணமலை மாநகர சபையின் முதல்வராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் கந்தசாமி செல்வராஜா தெரிவு செய்யப்பட்டுள்ளார்.
மாநகர சபையின் பிரதி முதல்வராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் முகமது மௌசூம் சபையில் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை நகரசபை மாநகர சபையாக தரம் உயர்த்தப்பட்ட முதலாவது சபை அமர்வானது நேற்று மாலை கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் ALM அஸ்மி தலைமையில் நடைபெற்றது. மாநகர சபையில் எந்தவொரு கட்சியும் பெரும்பான்மையை கொண்டிராத நிலையில் பகிரங்க வாக்கெடுப்பு மூலம் மாநகர சபை முதல்வர் தெரிவு இடம்பெற்றது. அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சிவபுரி வட்டாரத்தில் தெரிவு செய்யப்பட்ட கந்தசாமி செல்வராஜாவும், தேசிய மக்கள் சக்தி சார்பாக அபயபுர வட்டார உறுப்பினர் பதுகே தனுஷ்கவும் தவிசாளர் பதவிக்கு பிரேரிக்கப்பட்டனர். வாக்கெடுப்பில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பாக பிரேரிக்கப்பட்ட கந்தசாமி செல்வராஜா 19 வாக்குகளையும், தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் பதுகே தனுஷ்க ஜெயலத் 6 வாக்குகளையும் பெற்றுக் கொண்டார். இதனிடையில் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் கந்தசாமி செல்வராஜா திருகோணமலை மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டார். இந்த நிலையில் திருகோணமலை மாநகர சபையின் வளர்ச்சிக்கு சாதி மத மொழி பேதமின்றி அனைத்து உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து உதவ வேண்டும் என புதிய மாநகர முதல்வர் கந்தசாமி செல்வராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். மாநகர சபையின் முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதேவேளை இலங்கையில் உள்ள மாநகரங்களில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வகையில் திருகோணமலை மாநகரத்தை மாற்றுவோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான பயண ஆலோசனைகளை பிரித்தானியா புதுப்பித்துள்ளது. அந்த வகையில் கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத போதைப் பொருட்களை பயன்படுத்துவதனால் ஏற்படும் அபாயங்கள் குறித்து பிரித்தானியா தமது நாட்டு குடிமக்களுக்கு எச்சரித்துள்ளது. விமான நிலையம் வழியாக செல்லும் போது போதைப் பொருளை எடுத்துச் செல்வது கண்டறியப்பட்டால் கைது செய்யப்படும் அபாயம் இருப்பதாகவும் பிரித்தானியாவின் பயண ஆலோசனையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கஞ்சா உள்ளிட்ட சட்டவிரோத போதைப் பொருட்களுக்கு அடிமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்பதுடன் விமான நிலையம் வழியாக செல்லும் போது சட்டவிரோத மருந்துகளை வைத்திருந்தால், பயன்படுத்தினால் அல்லது கடத்தினால் நீண்ட சிறை தண்டனை மற்றும் கடுமையான அபராதம் விதிக்கப்படும் எனவும் பிரித்தானியா சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையில் உள்ள விமான நிலையங்கள் சட்டவிரோத பொருட்களை கண்டறிய கதிரியக்க ஊடுருவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதாகவும் பிரித்தானியா வெளிவிவகார மற்றும் பொதுநலவாய அலுவலகம் கூறியுள்ளது. போதைப்பொருள் குற்றங்கள், பயங்கரவாத மற்றும் ஏனைய அனைத்து கடுமையான குற்றங்களுக்கும் கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுவதாகவும் அந்த அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டால் காலவரையறையின்றி குற்றச்சாட்டுகளின்றி தடுத்து வைக்கலாம் என்பதுடன் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நீண்ட சிறை தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் பிரித்தானியா தனது நாட்டு குடிமக்களை எச்சரித்துள்ளது. தெற்கு லண்டனைச் சேர்ந்த 21 வயதான ஷார்லோட் மே லீ என்ற பிரித்தானிய பிரஜை தாய்லாந்திலிருந்து விமானத்தில் சென்றபோது அவரது பொதியில் 46 கிலோ கஞ்சாவை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளதாக கூறப்பட்டு கடந்த மாதம் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இந்த பயண ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவ தளத்தின் மீதான ஈரானின் வான்வெளி தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கு வான்வெளிகள் பல மூடப்பட்ட போதிலும் இலங்கையிலிருந்து புறப்படும் எந்தவொரு விமானங்களின் சேவைகளும் மீளெடுக்கப்படவில்லை. எனினும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு புறப்பட வேண்டிய விமான சேவைகளில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடக பேச்சாளர் ஒருவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு நிலவும் பதட்டம் மற்றும் வான்வெளி கட்டுப்பாடுகள் காரணமாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் 5 சர்வதேச விமானங்கள் ஏனைய நாடுகளுக்கு திரும்பிவிடப்பட்டுள்ளன. ஐரோப்பிய மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பயணித்த இந்த விமானங்கள் மஸ்கட், ரிஜாத் மற்றும் துபாயில் உள்ள மாற்று விமான நிலையங்களுக்கு திரும்பிவிட்டதாக ஸ்ரீலங்கா குடிசார் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த விமானங்கள் திருப்பிவிடப்பட்டதாக ஆணைக்குழு கூறியுள்ளது. எனினும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்ட வழித்தடங்கள் தொடர்பான சரியான தகவல்கள் வெளியிடப்படவில்லை. எனினும் பயணிகள் புகழ் நேர புதுப்பிக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ள விமான நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுமாறும் ஸ்ரீலங்கா குடிசார் விமான போக்குவரத்து அதிகாரி சபை அறிவுறுத்தியுள்ளது. பிராந்திய வான்வெளி இடையூறுகளுக்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கையின் கட்டுநாயக்க மற்றும் மத்தள சர்வதேச விமான நிலையங்களும் எந்தவொரு அவசர அல்லது மாற்று விமானங்களின் பயணங்களை கைவாழுவதற்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தன. கட்டார் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நிலவும் சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட குடிசார் விமான நிறுவனங்களுக்கு உதவ தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா குடிசார் விமான போக்குவரத்து அதிகார சபை மேலும் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யப்பட்ட தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகர் ஸ்ரீகாந்த் அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீகாந்துக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்ததாக அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பிரசாத் வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் அவரிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
ஸ்ரீகாந்திற்கு நேற்று காலை அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் போதைப்பொருள் பயன்படுத்தியமை உறுதியானதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். மேலும் கொக்கையின் போதைப்பொருள் பயன்பாடு தொடர்பான வழக்கில் மேலும் பல பிரபலங்களுக்கு தொடர்பு உள்ளதாக தகவல் கிடைத்துள்ள நிலையில் கழுகு புகழ் நடிகரான ஸ்ரீகிருஷ்ணாவும் போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. பிரசாந்திடம் போதைப்பொருளை வாங்கி கடந்த 5 வருடங்களாக பயன்படுத்தி வந்ததாக ஸ்ரீகாந்த் விசாரணையில் கூறியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவ சோதனைக்கு பின்னர் சென்னை எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி தயாளன் முன்னிலையில் ஸ்ரீகாந்த் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் ஸ்ரீகாந்தை ஜூலை 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் முதல் வகுப்பு சிறையில் வைக்க உத்தரவிட்டார். ஈரானும் இஸ்ரேலும் முழுமையான யுத்த நிறுத்தத்துக்கு இணங்கியுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் மணித்தியாலங்களில் இந்த யுத்த நிறுத்தம் நடைமுறைக்கு வரும் என அவர் கூறியுள்ளார். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் கட்டார் மற்றும் ஈரானில் உள்ள வாஷிங்டன் தளங்கள் மீது தெஹ்ரான் தாக்குதல் நடத்தியிருந்தது. அமெரிக்க தளங்களில் பாரிய வெடிச்சத்தங்கள் கேட்ட போதிலும் எந்த ஒருவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை என ஈராக்கிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். தமது நாட்டின் இறையாண்மையை மீறி தாக்குதல் நடத்தியமை தொடர்பாக ஈரானுக்கு கட்டார் கண்டனம் தெரிவித்துள்ளதுடன் பதில் தாக்குதல் நடத்துவதற்கான உரிமை தமக்குள்ளதாகவும் கூறியுள்ளது. மறுபுறம் கட்டார் தமது நட்பு நாடு எனவும் அமெரிக்க படைத்தளத்தையே தாம் தாக்கியதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலும் ஈரானும் முழுமையான யுத்த நிறுத்தத்துக்கு இணங்கியதாக டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தாலும் 2 நாடுகளும் இந்த தகவலை இதுவரை உறுதி செய்யவில்லை. அத்துடன் ஈரானின் கள யதார்த்தம் மாறுபட்ட ஒன்றாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் தலைநகர் தெஹ்ரான் இலக்கு வைத்து இஸ்ரேல் ஆளில்லா விமானங்களை அனுப்பியுள்ள நிலையில் பாரிய வெடிப்பு சத்தங்கள் பதிவாகியுள்ளன. இதனிடையே இஸ்ரேல் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை நிறுத்தும் பட்சத்தில் தாமும் பதில் தாக்குதல் நடத்துவதை நிறுத்துவோம் என ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சையத் அப்பாஸ் அரக்கி குறிப்பிட்டுள்ளார். தற்போது இதுவரை எந்த ஒரு யுத்த நிறுத்தம் அல்லது இராணுவ நடவடிக்கை நிறுத்துவதற்கான இணக்கப்பாடு எட்டப்படவில்லை என அவர் கூறியுள்ளார். இராணுவ நடவடிக்கை நிறுத்தப்படுவது தொடர்பான அறிவிப்பும் பின்னர் வெளியிடப்படும் எனவும் ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். செம்மணியில் 2வது நாளாக தொடரும் அணையா விளக்கு போராட்டம். படையினர் மீதான சந்தேகம் வலுத்துள்ளதாக கூறும் சிவாஜிலிங்கம். மட்டக்களப்பிலும் புதைக்குழிக்கு நீதி கோரி போராட்டம் முன்னெடுப்பு. தமிழர்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு நீதி வழங்க கோரிக்கை. திருகோணமலை மாநகர சபையை கைப்பற்றிய தமிழரசு கட்சி. இன மத பேதங்களின்றி செயற்பட புதிய தலைவர் அழைப்பு. இலங்கைக்கான பயண ஆலோசனையை புதுப்பித்துள்ள பிரித்தானியா. பயங்கரவாத தடைச்சட்ட தடுத்து வைப்பு குறித்தும் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் தீவிரமடையும் போதைப்பொருள் நெருக்கடி. பிரபல தமிழ் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு நீதிமன்ற காவல். இஸ்ரேல் ஈரான் போர் நிறுத்தத்துக்கு இணங்கியுள்ளதாக கூறிய ட்ரம்ப். கட்டாரில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது தெஹ்ரான் தாக்குதல். இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.